அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 50 இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து குறள் எண் 499வது குறளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை தினமும் படிங்க, கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம், நல்ல ஒரு எதிர்காலம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இதில் ஏதாவது ஒரு திருக்குறள் உங்களுக்கு உதவும். குறள் பார்க்கலாம் வாங்க. சிறை நலனும் சீரும் இலரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. சிறை நலனும் சீரும் இலரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. சிறை அப்படின்னா என்ன? அரண். சிறைனா என்ன? அரண். நலனும் அப்படின்னா அழித்ததற்கு அருமையும். சீரும் அப்படின்னா சிறப்புகளும். இலர் அப்படின்னா இல்லாதவர். எனினும் அப்படின்னா என்ன? என்றாலும். மாந்தர் அப்படின்னா மக்கள். உரை அப்படின்னா தங்குகின்ற. உரைனா என்ன? தங்குகின்ற. நிலத்தோடு அப்படின்னா நிலத்தின் கண். ஒட்டல் அப்படின்னா தாக்குதல். அரிது அருமையானது. இதோடைய விளக்கம் பாருங்க. அரணாகிய நன்மையும் மற்ற சிறப்பும் இல்லாதவர் ஆயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று அவரை தாக்குதல் அரிது. அரணாகிய நன்மையும் மற்ற சிறப்பும் இல்லாதவர் ஆயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று அவரை தாக்குதல் அரிது. அரசன் பதியும் பெருமையும் இலராயினும் மாந்தர் உறைநிலத்தின் கண் பொருந்துதல் அரிது. இது மாந்தர் உறைவிடத்தின் கண் செல்லுங்கால் அறிந்து செல்ல வேண்டும் என்றது. இதோடைய விளக்கம், சீரும் சிறந்த பாதுகாப்பும் இல்லை என்றாலும் மனிதனை தான் வாழும் இடத்திற்கு சென்று தாக்குவது கடினம். சீரும் சிறந்த பாதுகாப்பும் இல்லை என்றாலும் மனிதனை தான் வாழும் இடத்திற்கு சென்று தாக்குவது கடினம். அரணாகிய நன்மையையும் மற்ற சிறப்பும் இல்லாதவர் ஆயினும் பகைவர் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று அவரை தாக்குதல் அரிது. மனிதர்கள் வலிமையான கோட்டையையும் மிகுந்த பலமும் இல்லாதவரத்தாம் என்றாலும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று தாக்குவது கடினம். பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்ற பல சிறப்பு படைகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயல் அல்ல. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு பெரிய நம்மக்கிட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டையே கிடையாது, பல சிறப்பு படைகளும் கிடையாது. இந்த யானைப்படை, குதிரைப்படை, போர் வீரர்கள் நிறைய ஒரு 1000 பேர் அப்படின்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இல்லை, நம்ம எதிர்கிட்ட ஒரு வேலை இல்லை அப்படின்னாலும் அவங்க சொந்த ஊரில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போர் செய்யக்கூடாது. அவர்கள் நிலையாக வாழுகின்ற இடத்திற்கு சென்று போர் செய்தால் தோல்வியை தான் நம்ம தழுவணும். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த பக்கம் போனால் கிணறு இருக்குது, எந்த பக்கம் போனால் வழி இருக்குது, எந்த பக்கம் போனால் காடு இருக்குது, எந்த பக்கம் போனால் முள்செடிகள் முட்புதர்கள் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியில் அவர்களை சென்று தாக்கி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு கோட்டை இல்லைனாலும், அவங்கக்கிட்ட படையே இல்லைனாலும் என்ன பண்ணக்கூடாது? அவங்களுடைய சொந்த நிலத்தில் போய் அவங்கள தாக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதைத்தான் நம்ம வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? அவங்க சொந்த நிலத்துக்கு போகக்கூடாது. வெளியே வச்சு சண்டை போட்டுட்டு அவங்கள ஜெயிச்சுட்டு அந்த இடத்த போய் பிடிச்சிடணும். அப்படி தானே போரெல்லாம் செய்வாங்க. அந்த ராஜாவை ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாங்க, இவங்களும் அந்த போர் செய்யும் நிலத்துக்கு போவாங்க, அங்கே போர் செய்வாங்க. அந்த இடத்துல போர் முடிஞ்ச பிறகு தான் அந்த நாட்டை போய் கைப்பற்றுவாங்க. அப்படி இல்லாமல்
திடீர்னு நம்ம போயிட்டு அந்த நாட்டு மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் அந்த அரசனை போய் வெற்றி கொள்வது என்பது முட்டாள்தனம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் உதவுவாங்க. அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.